வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிஃப்டியோடைய ஒரு வாரத்துக்கான கீ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50 வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வரும் வாரத்தில் இன்னும் கீழே இறங்குமா இல்லை இந்த சேனல் அதாவது 24,131 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே போகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்து வைக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்கப் கொடுத்தது. ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து திரும்பவும் அது சஸ்டெயின் பண்ண முடியாமல் 24,350 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் திரும்பியும் போயிட்டு கீழே ஃபாலோ ஆரம்பிச்சது. அகைன் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 23,850 அண்ட் 800 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இங்கே ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வாட்டி, செகண்ட் டைம் அண்ட் தென் தேர்ட் டைம், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது 23,850 அப்படின்றது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்கும் பொழுது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இது வந்து 24,500ன்றது ஒரு 24,450 to 500 அந்த ரேஞ்சும் உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டண்டாக இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,350. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 24,350லேருந்து 24,450 அப்படின்ற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டாக அந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழே 23,850க்கும் முன்னாடி சொன்ன மாதிரி 23,850 அப்படின்றது உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,500 அப்படின்றது உங்களுக்கு ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஸோ 23,850க்கும் 24,500க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 24,500 உடைக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி 23,850 உடைக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இதே வந்து நம்ம விவேப்ல பார்த்தோம் அப்படின்னா கிளியரா நமக்கு டவுட் கிளியர் ஆயிடும். ஸோ விவேப் உடைய சார்ட் எடுத்து பார்க்கும் பொழுது நான் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்றேன். விவேப்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து குவார்டர்லி விவேப் வந்து 24,400லையும் மந்த்லி விவேப் வந்து 23,970 அப்படின்ற ரேஞ்சிலையும் இருக்கு. ஸோ நான் சொன்னது வந்து 23,850க்கும் 24,500 சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரவாயிட்டு இருக்கிறதுனால இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரவா இருக்கிறதுனால ஒரு பாக்ஸா போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது மேலேயோ இல்லை கீழேயோ மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா 24,400 to 23,950 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 23,850 24,500 அப்படின்றத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின்லையும் காமிக்கும். அதே மாதிரி
பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி நமக்கு கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி இல்லாமல் பார்க்கும்பொழுது நமக்கு அதுவுமே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 50 to 500 ஒரு 50 to 600ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 50 to 600ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை உங்களுக்கு அஃபெக்ட் ஆகி போயிருக்கு. 550லேருந்து 600 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிஸ்டன்ட் வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த ஜோனில் வந்து ஹிட் பண்ணி அதை மேலே போகும் பட்சத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அகைன் இந்த கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஃபில் பண்ணும் பட்சத்தில் சப்போர்ட் நமக்கு முன்னாடியே வரைஞ்ச மாதிரி தான் 51,200. ஸோ 51,200 மேலே வந்து 50 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ராவல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இந்த வாரத்துக்கு. பட் அகைன் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கு நான் சொன்ன இந்த ரேஞ்ச் பாக்ஸில் தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.